என்னடா இவ்ளோ நாள் இல்லாம தம்பி இன்னைக்கு இப்படி பேசுதேன்னு? தான் மகளையும் மருமகனையும் அந்த மனுஷன் சந்திரபாண்டி வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல உள்ளவங்களை பிரிச்சு சண்முகத்தை தனி கொடுத்து அனுப்பணும்னு இப்படி மண்டைய கழுவி அனுப்பி இருக்கிறாரு. அதான் சண்முக தம்பி இப்படி பேசுது. ஏமா செல்வி, உங்க அம்மா அப்பாவுக்கு வேற பொழப்பே இல்லையா? ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து தான் பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. சீச்சி, எதுக்கு இந்த அசிங்கமான புத்தி? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. மாமா தான் அப்படி தூண்டி விட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா சும்மா அக்கா ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. கீர்த்தி, உங்க அம்மாவை அமைதியா இருக்க சொல்லு. நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப அவங்களை தடுக்கிறீங்க? அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். என் புருஷன் இப்படி எல்லாம் பேசுறவரே கிடையாது. இந்த மனுஷனை எனக்கு நல்லா தெரியும். இவர் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா, என்னக்கா நீமா இப்படி பேசுற? நான் பேசாம 4 நாள், வெறும் 4 நாள் அந்த வீட்ல இருந்துட்டு வந்ததுக்கே இப்படி பேசுறாருன்னா யாராவது தூண்டி விடாம இப்படி பேசுவார் அவரு? நான் சொல்றேன்டா, நிச்சயமா செல்வியோட அப்பாவும் அம்மாவும் தூண்டி விட்டதுனால தான் இப்படி வந்து இங்க பேசிட்டு இருக்காரு. ஐயோ, அண்ணி, எங்க அப்பா அம்மா ஆரம்பத்துல இருந்து சண்முகன் கூட்டு குடும்பமா சேர்ந்துதான் வாழ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேணா சண்முகன் கிட்ட கேட்டு பாருங்க. மகா, உனக்கு என்ன அறிவு கேட்டு போச்சா? எதுக்கு எடுத்தாலும் செல்வியோ உங்க அம்மா அப்பாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பார், நான் இங்க வந்ததுக்கு காரணம் செல்விதான். செல்வி கூப்பிட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இங்க வந்திருக்க. ஆனா இங்க வந்து நீ மாறலைனா